நான் நிமிர்ந்து உட்காரத்துக்கே 5 வருஷம் பிடிச்சது. சார் 2 நாளாக வரேன், இப்போ வந்து என்னன்னு கேட்குறீங்க, நான் சாரை பார்க்கணும், ஃபோக்கஸில் வேலை செய்யணும். மணிரத்னம் தான் காரணம் சொல்லலை, மணிரத்னம் சாரும் ஒரு காரணம். ஏதாவது உதவி பண்ண மாட்டாரா, மறுபடியும் எழுந்து நடத்த மாட்டோமா? ஆனால் என்னை காது கொடுத்து யாருமே கேட்கல. வெளியே போ கெட் அவுட், இனிமேல் வந்தீங்கன்னா வீல் சேரோட கவுத்து விட்டுருவேன், இங்கே வரக்கூடாது. இந்த பாதிப்புக்கு நீங்கள் காரணம் இல்லைன்னா உங்கள் பணம் எனக்கு ₹1 வேண்டாம். உங்கள் வீட்டு முன்னாடி வந்து நான் தற்கொலை பண்ணிப்பேன். என் பேர் மணிமாறன். தமிழ் திரைப்படத்துறையில் லைட்மேன் யூனியனில் 18-19 வருஷமாக லைட்மேன் வேலை செஞ்சுருந்தேன். கடந்த 2006 மெட்ராஸ் டாக்கீஸ் இயக்குனர் மணிரத்னம் தயாரித்து இயக்கிய குரு படத்தில் சென்னை பெரம்பூர் பின்னமில்ல ஃபோக்கஸ் யூனிட், இயக்குனரின் ஓன் யூனிட். அதில் அவரோட லைட்மேன் இன்சார்ஜ் சிராஜுதீன் பாய் அவர் தலைமையில் ஃபோக்கஸ் லைட்மேனாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது சென்னை பெரம்பூர் பின்னமில் உருப்படப்படின் ஃபஸ்ட்டு ஷெட்யூல் நல்லா ஞாபகம் இருக்குது. அந்த டைமில் ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஒரு விஷக்காய்ச்சல் வந்துடுச்சு. அதில் என்னது 2 காலும் 2 கையும் பாதிக்கப்பட்டுச்சு. ராமச்சந்திரா மருத்துவமனையில் ₹2 லட்சம் இருந்தால் சரி பண்ண முடியும்னு சொன்னாங்க. என்கிட்ட அந்த வசதி இல்லை. அங்கேருந்து GH மருத்துவமனைக்கு எழுதி கொடுத்துட்டாங்க. அரசு மருத்துவமனையில் 15 நாள் ICUவில் இருந்தேன். 10 நாள் ஜென்ரல் வார்டில் இருந்து வாலண்டரி டிஸ்சார்ஜ் போட்டு வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. அதுக்கு பிறகு என்னோடய கண்டிஷன், யூரின் போகிறது தெரியாது, மோஷன் போகிறது தெரியாது, உட்கார முடியாது. ஒரு டம்ளர் தண்ணி கொடுத்தா கூட இன்னொருத்தர் கையில் வச்சு அணைச்சி வாயில் கொடுக்கணும். அந்த மாதிரி கண்டிஷன் ஆகிட்டேன். நல்லா உட்கார கூட முடியாது. உட்காந்தோம்னா முதுகில் ஏதோ ஒரு ஆணி குத்துற மாதிரி இருக்கும். இந்த கண்டிஷன். என்னுடைய இன்சார்ஜ் சிராஜுதீன் பாய் அவர்களுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஆகிப்போச்சு அப்படின்னு சொன்னதுக்கு, நாங்கள் அவுட்டோர் ஷூட்டிங்கில் இருக்கோம், நான் வந்து பார்க்குறேன் அப்படின்னாரு. 1 மாதம் கழித்து GHலேருந்து வந்தோடனே வீட்டுக்கு வந்து என் கூட வேலை செஞ்ச லைட்மேன்கள் ஆளுக்கு ₹100 கொடுத்தாங்கன்னு ஒரு ₹5000 என்கிட்ட பணம் கொடுத்தாரு. நான் சொன்னேன், டாக்டர் வந்து ₹2 லட்சம் செலவு பண்ணால் சரி பண்ண முடியும்னு சொல்கிறாங்க, மணி சார்கிட்ட சொல்லி கொஞ்சம் ஹெல்ப் பண்ண சொல்லுங்கள் அப்படின்னு. மணிமாறன், உனக்கு மணி சாரை பற்றி தெரியாதா? என்னால் அதை பற்றிலாம் கேட்க முடியாது, முடிஞ்சால் நீங்கள் கேட்டுங்க, எண்ணெயில் தலையிட வைக்காதீங்கன்னு அவர் போயிட்டார். என்னுடைய கண்டிஷன் அன்றைக்கி படுத்த படுக்கையாக இருக்கிறேன். என்னை நிமித்தி உட்கார வைக்கிறதுக்கு 2 பேர் வேணும். அந்த மாதிரி கண்டிஷன் இருக்குது. அப்படி இருந்தும் என் குடும்ப சூழ்நிலை, மருத்துவ சிகிச்சை பண்ணி மறுபடியும் நடந்து என் குடும்பத்தை காப்பாற்றணும். மனைவி, குழந்தைகள், என்னுடைய அக்கா வீட்டுக்காரர் கிடையாது, அம்மா, கிட்டத்தட்ட 7 பேரை நான் என்னுடைய ஒருத்தர் வருமானத்தில் பார்த்துருந்தேன். அந்த மாதிரி சூழ்நிலை. ஒரு சில மாதங்களுக்கு பிறகு வீல் சேரில் மெட்ராஸ் டாக்கீஸ் இயக்குனரை போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு போனேன். சத்தியமாக சொல்கிறேன், என்கிட்ட ஆட்டோவுக்கு போகிறது மட்டும் தான் காசு. அன்றைக்கி காலையில் போனேன், என்னால் உட்கார முடியல, மல்லு கட்டி உட்காந்துட்டு காலையிலேருந்து சாயங்காலம் 5 மணி வரை உட்காந்தேன். போகிறவங்கள்ட்டெல்லாம் வந்து நான் இந்த மாதிரி வேலை செஞ்சேன், கொஞ்சம் சார் பார்க்கணுன்னு. யாரும் கண்டுக்கிற மாதிரி தெரியல. திரும்பி வந்துட்டேன். அதே மாதிரி மறுநாள் திரும்பி வந்துட்டேன். 3ஆவது நாள் அதே மாதிரி போய் உட்காந்துருந்தேன். பசிக்கும், ஆனால் சாப்பிட முடியாது. யூரின் போகிறது தெரியாதனால தண்ணி கொடுக்கறதுக்கும் பயம், மோஷன் போகிறதும் தெரியாது. அப்படியே 4 மணி ஆச்சு. சாயங்காலம் 5 மணிக்கு இயக்குனரோட 9வது அசிஸ்டன்ஸ்
ஸ்ரீதர்னு ஒரு மேனேஜர் வந்து, என்னப்பா இங்கே வந்து உட்காந்துருக்கேன், என்ன ஆயிடுச்சு? சார் 2 நாளாக வரேன், இப்போ வந்து என்னன்னு கேட்குறீங்களே, நான் சாரை பார்க்கணும், ஃபோக்கஸில் வேலை செஞ்சேன், ரைட் மேன், ஜுரம் வந்து ஆயிடுச்சு, பாய் கூட எனக்கு தெரியும், யாரையும் பார்க்க முடியாது, யாரும் ஆள் இல்லை, சார்லாம் ஊரில் இல்லை, போயிட்டு வாங்க. சார் ஒரு தடவை நான் போயிட்டு வரதுக்கு 500 ரூபா செலவாகுது, நான் அவ்வளோ கஷ்டப்படுறேன், நீங்கள் இந்த மாதிரி 10 வாட்டி அலைய வைக்கிறீங்களே, நல்லா இருக்கா? இங்கெல்லாம் சத்தம் போடக்கூடாது, நீங்கள் போயிட்டு அப்புறம் வாங்க, முடிஞ்சால் ஒரு லெட்டர் எழுதி கையில் எடுத்துகிட்டு வாங்க. அப்புறம் ஒரு 10 நாள் கழித்து மறுபடியும் ஒரு கடிதம் எழுதி மறுபடியும் ஆட்டோவில் வீல் சேரில் உட்காந்து நான் போய் அவரை சாயங்காலம் 3 மணி அளவில் பார்த்து கொடுத்ததுக்கு, நான் கொடுக்குறேன் அப்புறம் பார்க்கலாம், நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டார். வீட்டுக்கு வந்துட்டு 1 மாதம் ஆச்சு, 2 மாதம் ஆச்சு, வீட்டுக்கு வாடகை கொடுக்க முடியல, சாப்பாடுக்கு வழி இல்லை, ஒன்றும் ரெஸ்பான்ஸ் இல்லை. இந்த பக்கம் லைட்மேன் சங்கம், லைட்மேன் சங்கத்தில் போய், அப்பா இந்த மாதிரி ஆயிடுச்சு, 2 லட்ச ரூபா கேட்குறாங்க, எனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு. அப்போ எலெக்ஷன் முடிஞ்சு ராமன்ற நிர்வாகம் வந்துருந்துச்சு. அவங்க சங்க சட்டத்திட்டத்தை மீறி உங்களுக்கு 2 லட்ச ரூபா கொடுக்கறதுக்கு சட்டத்தில் இடம் இல்லை, அப்புறம் பார்க்கலாம், எனக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு வேணும், நான் வெறும் வெள்ளை பேப்பரில் கையெழுத்து போடுறேன், 17-18 வருஷமாக வேலை செஞ்சுருக்கேன், என்னை எப்படியாவது கட்டி நடக்க வச்சுருங்க, டாக்டர் லேட் ஆச்சுன்னா நடக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாரு, தயவு செஞ்சு சொல்லுங்க என்ன, இப்போ ஒன்றும் பண்ண முடியாது, வேலையாக இருக்கும்னு போயிட்டாங்க. 2007 90% மருத்துவமனை அடையாள அட்டை கேகேநகர் ஹாஸ்பிட்டலில் என் கை கிடச்சிது. கால் சுத்தமாக நடக்க முடியல, எனக்கு கை இப்படி தான் வச்சுருப்பேன். அதுக்கப்புறம் சின்ன சின்ன ஹாஸ்பிட்டலாக போய் ஓரளவுக்கு கையை நீட்டுற மாதிரி இந்த மாதிரிலாம் சின்ன சின்ன வேலை செய்ய முடியும். அது வரையும் நான் முடியாது, உட்கார முடிஞ்சது, இன்றைக்கி வரைக்கும் உட்காந்துட்ருக்கேன். என் மனைவி என் அக்காவும் வீட்டு வேலை பார்த்து 11 வருஷமாக வேலை பார்த்துட்ருக்காங்க. நான் நிமிர்ந்து உட்காரத்துக்கே 5 வருஷம் பிடிச்சிது. 5 வருஷமாக 6 வருஷமாக பார்த்துனாங்க. அதுக்கு பிறகு பல கடிதங்கள் போட்டேன், நேராக போய் பார்க்க முடியல அப்படின்னு, எல்லாம் சாதா கடிதங்கள், ஒன்றும் பதில் இல்லை. அதுக்கப்புறம் பதிவு தபால் 2-3 கடிதங்கள், அந்த கடிதத்தோட நகல்லாம் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் சுகாசினி மணிரத்னத்துக்கு ஒரு கடிதம் அனுப்பினேன் பேன் இன்ட்ரெஸ்ட் அட்ரஸில். அவங்க வாங்கினதா ஒரு அக்னாலஜ்மெண்ட் கார்டு அட்டை வந்துச்சு. அதில் என்ன எழுதியிருக்கேன்னு நீங்களே பாருங்கள். இந்த பாதிப்புக்கு நீங்கள் காரணம் இல்லைன்னா உங்கள் பணம் எனக்கு 1 ரூபாய் வேண்டாம் அப்படின்னு தெளிவாக எழுதியிருக்கேன். ஒரு 90% மாற்றுத்திறனாளிகிட்ட உங்கள் அலட்சியம் தொடராதீங்க, தயவு செஞ்சு என் குடும்பத்தை காப்பாற்றுங்க. நான் உங்கள்கிட்ட 2 லட்ச ரூபா கேட்கல, அன்றைக்கி நான் உங்களை வந்து பார்த்த அன்றைக்கி முதலுதவி சிகிச்சை ஒரு சின்ன ட்ரீட்மெண்ட் பண்ணி ஆரம்பிச்சிருங்க, நான் அதுக்கப்புறம் எங்கன்னா கேட்டு ரெடி பண்ணிக்கிறேன்னு நான் சொன்னேன். ஆனால் என்னை காது கொடுத்து யாருமே கேட்கல. வெளியே போ கெட் அவுட், சார் இல்லை பார்க்க முடியாது, வந்தாச்சு. நான் என்ன கேட்டேன், முதலுதவி சிகிச்சை கேட்டேன். அன்னைக்கு காலகட்டத்தில் கோடி பணம் கொடுத்தாலும் நல்லா தெரியும், கோடி பணம் கொடுத்தாலும் போன உயிர் திரும்பி வராது. எத்தனை லட்சம் செலவு பண்ணாலும் குணமாக்க முடியாத வியாதிகள் இருக்குது. ஆனால் டாக்டர் 2 லட்ச ரூபா இருந்தால் சரி பண்ண முடியும்னு சொல்லும்போது எனக்கு தெரிஞ்சவங்க 2 பேர் தான். ஒர்க் பண்ண கம்பெனி படைப்பிடிப்பு தளத்தில் பாதிப்பு ஏற்பட்டுச்சு. மணிரத்னம் தான் காரணம் சொல்லலை, மணிரத்னம் சாரும் ஒரு காரணம், நல்லா கேட்டுங்க, அவரும் ஒரு காரணம், இந்த பக்கம் சங்கம், 2 பேரும் இல்லைன்னா என்னால் 2 லட்ச ரூபா ரெடி பண்ண முடியுமா? இல்லையா? நானும் மாற்றித்தள்ள ஆகிட்டேன். அதுக்கு பிறகு பல கட்டங்களில் போனேன், இல்லை, கடிதங்கள் போட்டேன், ரெஸ்பான்ஸ் இல்லை. அதுக்கப்புறம் உண்ணாவிரதம். ஒரு உறுப்பு ஒரு தொழிலாளிகிட்ட வேலை செய்யும்போது ஒரு மேனேஜரு ஒரு ஆள் வந்து உட்காந்துருக்கான்னா அந்த முதலாளிகிட்ட போய் சொல்லணுமா சொல்லக்கூடாதா? நான் போய் உட்காந்துருக்கேன். அவர் வந்து கேட்குறாரு, இனிமேல் இங்கே வராத ஸ்ரீதர், இனிமேல் வந்தீங்கன்னா வீல் சேரோட கவுத்து விட்ருவேன், இங்கே வரக்கூடாது. அவர் என்ன பற்றி சத்தம் போடுறாரு, இப்படியே சொன்னார். என் தாய் மேலே சத்தியமாக இப்படியே சொன்னார். 2012 என் தாயார், என்ன சாரை போய் பார்த்தியா, எதனா ஹெல்ப் பண்ணாரான்னு கேட்டு 2012 என் தாயார் இறந்துட்டாங்க. அன்னைக்கு நான் 5000மோ 10,000மோ 50,000மோ கேட்கல, பணமே கேட்கல, எனக்கு முதலுதவி பண்ணுங்க மட்டும்தான் கேட்டேன். எனக்கு மணிசார் மேலே ஒரு அதீதமான ஒரு மரியாதை. அந்த மரியாதையின் காரணமாக பல நாள் கடிதம் போடுறது, வீல் சேரில் போகிறது, எப்படியாவது சாரை பார்த்துட மாட்டோமா, ஏதாவது உதவி பண்ண மாட்டாரா, மறுபடியும் எழுந்து நடத்த மாட்டோமா, காப்பாற்று, மறுபடியும் வேலைக்கு போக மாட்டோமா, நம்மளுடைய லட்சியம் நிறைவேறாதா அப்படின்னு தான் நான் இத்தனை நாள் இருந்தேன். அப்படி இருந்துங்க போராட்டங்கள் பண்ணேன். இப்போது சமீபத்தில் கேட்குறாங்க ஒரு பேப்பரில், மணிமாறன் வந்து என் பேரை டேமேஜ் பண்ணுறாரு,
அவரை டேமேஜ் பண்ண நான் தயாராக இல்லை. அவர் பெரிய ஜாம்பவான், லெஜண்ட். மணி சார்கிட்ட மரியாதையாக சொல்லிக்கிறேன். என்னுடைய உடல் ஆரோக்கியம் போச்சு, என்னுடைய உழைப்பு போச்சு, என்னுடைய லட்சியம் போச்சு, என்னுடைய கனவு போச்சு, என் நண்பர்கள் போயிட்டாங்க, என்னுடைய எதிர்காலம் போச்சு. எனக்கு 2 குழந்தைகள் இருக்காங்க, மனைவி இருக்காங்க. நீங்கள் 11 வருஷம் ஆகிடுச்சு. நான் 11 வருஷம் இழப்பீடு கொடுங்க, எனக்கு கண்டிப்பாக நீங்கள் கொடுத்தாகணும். நீங்கள் கொடுக்க மாட்டேன், உன்னால் முடிஞ்சதை பார்த்துக்கோ அப்படின்னா இதுக்கு மேலே எல்லாமே இழந்துட்டேன். உங்கள் வீட்டு முன்னாடி நான் தற்கொலை பண்ணிப்பேன். ஏன்னா எல்லாத்தையும் அந்த உடம்பு மட்டும்தான் இருக்குது, உயிர் இருக்குது. அந்த உயிரும் உங்களுக்கு போட்டோம். உங்களால் முடிஞ்சதை செய்யுங்க. ஏன்னா என்கிட்ட ஒன்றும் கிடையாது, இது ஒன்று தான் இருக்குது. நான் உங்கள்கிட்ட கேட்குறது மிரட்டலை, கோரிக்கை. இதை பல நாள் உங்கள்கிட்ட கேட்டிருக்கேன், ஆனால் நீங்கள் ஒன்றும் பண்ணலை. இன்றைக்கி நீங்கள் கோரிக்கையாக எடுத்துக்கலாம், எப்படி வேணால் அதுக்கு ஐ ஓப்பன் கேர். நீங்கள் என்ன பண்ணீங்க, என்கிட்ட இப்போ நேற்று ஒரு பத்திரிக்கையில் கேஸ் போடுவேன், நீங்கள் மான நஷ்ட வழக்கே போடுங்க. நான் இப்படி சொன்னேன், என் மேலே மான நஷ்ட வழக்கு போடுங்க. ஆனால் நான் உங்கள்கிட்ட வேலை செய்யலை, மணிமாறன் இங்கே வேலை செய்யலை, அவர் பாதிப்புக்கு நீங்கள் காரணம் இல்லைன்னு நீங்கள் ப்ரூவ் பண்ணிட்டீங்கன்னா, இந்த இது வரைக்கும் நியூஸ் சொன்ன அத்தனை சேனல்லையும் கூப்பிட்டு நடு ரோட்டில் உங்களை கூப்பிட்டு 5 நிமிஷம் உங்கள் காலில் நான் நேரடியாக விழுந்து சாஸ்தாங்கமாக மன்னிப்பு கேட்குறேன். தெரியாதனமாக மணி சார்கிட்ட சொல்லிட்டேன். ஆனால் நிரூபணமானால் நீங்கள் 25 லட்ச ரூபா என் வீட்டுக்கு கொடுக்க தயாரா? இப்போ சொல்கிறீங்க நேம் லிஸ்ட்டு பார்க்குறேன், நான் செக் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அன்றைக்கி பார்க்க வேண்டியதானே? அன்றைக்கி வாசலில் வீல் சேரில் உட்காந்தானே, சரிப்பா அப்படியா, இந்த பாப்பார் ஒரு வாரம் கழிச்சு வான்னு சொல்ல வேண்டியதானே? இன்றைக்கே நேம் லிஸ்ட்டு பார்க்குறீங்க? என்ன பயமுறுத்தாதீங்க, நான் எல்லாத்தையும் இழந்துட்டு நிற்கிறேன், வாழ்வா சாவான்னு தான் நிற்கிறேன், எதுக்கும் பயப்பட மாட்டேன். என்கிட்ட உண்மை இருக்குது, கார்டு இருக்குது, போட்ட லெட்டர்ஸ் இருக்குது, காப்பி இருக்குது. இதை பார்க்குற மனிதநேயம் உள்ள இரக்கமுள்ள இதயங்கள் எல்லா துறையிலையும் நல்லவங்களும் கெட்டவங்களும் இருப்பாங்க. எனக்கு நல்லவங்க உதவி பண்ணுவாங்க. அன்றைக்கி 5 பேர் பின்னாடி இருந்தாங்க. இன்னும் 500 படம் கூட கீட்டி உங்கள் மாட்டுத்தினாலே கூட்டு உங்கள் வீட்டு வாசலில் உட்காருவேன். எனக்கு தேவை இழப்பீடு. உங்களை அடாவடித்தனம் பண்ணல. நீங்கள் இல்லைன்னா, நீங்கள் செய்யலைன்னு சொன்னால் ₹1 உங்கள் பணம் வேணாம். உங்கள் பாதிப்பு காரணம் ஓப்பனாக சொல்கிறேன், என் பாதிப்புக்கு நீங்கள் காரணம் இல்லைன்னா உங்கள் பணம் எனக்கு ₹1 வேணாம். 25 லட்சம் இல்லை, 25,000 இல்லை, ₹1 கூட கொடுக்க வேணாம், நான் காப்பாற்றிக்கிறேன். ஆனால் காரணம் ப்ரூவ் ஆனால் நீங்கள் கொடுக்குறீங்களா? நேராக என்னை மிரட்டாதீங்க. இனி ஒரு தொழிலாளிக்கு இது மாதிரி ஆகக்கூடாது. 10 வருஷம் பொறுத்திருக்கேன். நேற்று ஏதோ போன மாதம் வேலை செஞ்சுட்டு இன்றைக்கி உங்கள்கிட்ட நான் கேட்கல. 11 வருஷம். ஒரு மரியாதை, ஒரு லிமிட்டு. ரோட்டில் ஒரு வண்டி போகுது, இடிச்சிட்டாங்க, என்ன கூப்பிட்றான், பரம்பரையே கூப்பிடல, என் வாழ்க்கையே அடித்து நாசம் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் இன்றைக்கி பேரை டேமேஜ், உங்கள் பேரை டேமேஜ் பண்ணி எனக்கு என்ன? என் வாழ்க்கை சார், என் லைஃபு 20 வருஷம் போச்சு, நீங்கள் கொடுப்பீங்களா? என் பொண்டாட்டி வீடு வேலை என்ன காப்பாற்றிட்டுருக்கா, எனக்கான தீர்வு வேணும். எது நடந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் பொய் கேஸ் போட்டு என்னை அரெஸ்ட் பண்ணி போட்டாலும் பரவாயில்ல, என் லைஃப்பை காலி பண்ணாலும் பரவாயில்ல. நான் 90% மாற்றுத்திறனாளி. நல்லா கேட்டுங்க, 90% மாற்றுத்திறனாளி. மணி சார், உங்கள் மேலே நான் மரியாதை வச்சுருந்தேன். நேற்று பேப்பரில் நீங்கள் மிரட்டிருக்கீங்க, வழக்கு போடுங்க. ஆனால் என்ன வழக்கு போடணும்னா மான நஷ்ட வழக்கு போடுங்க. மறுபடியும் சொல்கிறேன், தூக்கு தண்டையே வாங்கி கொடுத்தாலும் பயப்பட மாட்டேன். செத்தாலும் சாவேனே தவிர எனக்கு நியாயம் கிடைக்கணும். உங்கள் இழப்பீடு எனக்கு வரணும். இதை பாருங்கள், தயவு செஞ்சு மற்ற இயக்குநர்கள் தப்பாக நினைக்காதீங்க. என்னுடைய வாழ்வாதாரம் போச்சு. இதே துறையில் இருக்க KS ரவிக்குமார், அவர் படப்பிடிப்பில் அவர் கூட வேலை செஞ்ச கிரேன் மனோகர் ஒரு ஆக்சிடென்ட்டில் கைகால் பாய்ச்சிது. அவருக்கு ஒரு நடிகர்னு வாய்ப்பு கொடுத்து நான் அடையாளத்தையும் மாற்றினார். நான் உங்கள்கிட்ட அதையாக கேட்டேன், என்னோடய இழப்பீடு கேட்டேன், முதலுதவி கேட்டேன். 2 லட்சம் கேட்கல. அன்றைக்கி கொஞ்சம் பணம் பண்ணுங்கள், நான் ட்ரீட்மெண்ட் பண்ணுங்கன்னு கேட்டேன். அன்றைக்கி 2 லட்சம் ஆச்சு. இன்றைக்கி 11 வருஷம். எவ்வளோ இழந்திருக்கேன் நான்? உங்களை கேட்காம எவனை போய் கேட்பது? எனக்கு வேணும். நீங்கள் என்ன பண்ணாலும் சரி, என் பலவீனத்தை பயன்படுத்தி என்னை பாதமாக்கினாலும் சரி, நான் கவலைப்பட மாட்டேன். என் குடும்பத்தை காப்பாற்றணும், முடிஞ்ச அளவுக்கு சந்தோஷமாக வைக்கணும்னு தான் இந்த முயற்சி. இன்னும் எத்தனை சேனல் வந்தால் நான் சொல்ல ரெடியாக இருக்கேன். நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன். மனிதநேயமுள்ள இரக்கமுள்ள இதயங்கள், சமூக நல விரும்பிகள், புரியுதுங்களா? நல்லவங்க கெட்டவங்க இருக்கீங்களா, எனக்கு துணை இருங்க. நான் உழைப்பாளி. இனி ஒரு இழப்பீடு வரக்கூடாது, இனி ஒரு தொழிலாளி பாதிக்கப்படக்கூடாது. அதுதான் நான் என்னை முன்னுக்கு கொண்டு வரேன். யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க. எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கணும்னு நம்புகிறேன். மணி சார்,
தயவு செஞ்சு உங்கள் மனசு மாறுங்க. ரைட் மனுஷங்க செயலாளர் அந்த மாதிரி மாறி எனக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும் நினைக்கிறேன். இனிமேல் யாரும் அலட்சியப்படுத்தாதீங்க. விஷால் 3 நாள் கழித்து விமர்சனம் செய்யுங்கன்னு சொல்கிறது படு முட்டாள்தனம். விஷால் என்ன சொன்னார்னா, ட்ரெய்லர் சாங் கிளிப்பிங் கொடுக்கணும்னா நீங்கள் காசு கொடுக்கணும்னு சொன்னார். ட்ரெய்லர் கொடுப்பதற்கு கூட ஏதாவது காசு கொடுங்கன்னு கெஞ்சிறாங்க.